ஹலோ நண்பர்களே, நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். அந்த கதையை கேட்டு நல்லா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க கதைக்குள்ள போயிடலாம். ஒரு ஊரில் என்னாச்சு, ஒரு ஒரு வயசானவர் அவர் இறந்துட்டார். அந்த வீட்டுக்கு நிறையா பேர் வந்தாங்க. கூட்டம் வந்தவங்களில் அதில் 2 ஆயா. அதில் அந்த 2 ஆயாங்க அந்த வீட்டுக்கு மேலே நிறையா கொத்தவரங்காய் செடி படர்ந்து அது நல்லா கொத்து கொத்தாக காய்ச்சி. உடனே மொதப்பாட்டி அந்த கொத்தவரங்காய் நம்ம எப்படியாவது லவட்டின்னுட்டு பந்தலில் பாவக்காய் பாத்தியா ஓ அப்படின்னு பாடிச்சு. உடனே அதுக்கு 2வது பாட்டி, ஐயோ அந்த கொத்தவரங்காய் காஞ்சிருக்கு ஓஹோ. அப்புறம் இன்னும் இருக்குது, நம்ம வீட்டுக்கு போவேல அதை பார்த்துக்கலாம் ஓஹோ அந்த அந்த பாட்டு பாட்டு. உடனே அந்த இப்போ இறந்தவரோட மகன் ஓஹோ உங்கள் கையும் காலையும் உடச்சி போடுவேன் ஓஹோ உங்கள் கையும் காலும் பத்திரம் ஓஹோன்னு. உடனே இந்த 2 பாட்டியும் கப்பு சிக்கனாக இருக்கும். இந்த மாதிரி அந்த காலத்தில் நம்ம பெரியவங்களாம் நல்லா ஜாலியாக சந்தோஷமாக நகைச்சுவையோடு வாழ்ந்துருக்காங்க. அடுத்தது இன்னொரு கதை. ஒரு குருகுலம் இருந்தது. அந்த காலத்தில் முனிவர் பாடசாலையில் மாணவர்கள்லாம் போனாங்க. போய் எல்லாரும் படிச்சுட்டு இருந்தாங்க. படிச்சுட்டு இருந்து இன்னும் இவர் நம்மளுக்கு டெய்லியும் ஒரே இதை சொல்லி கொடுத்துட்ருக்காருன்னு மற்ற மாணவர்கிட்ட பேசுனதை அந்த குரு கேட்டுட்டார். உடனே அந்த குரு சரி இங்கே வா அப்படின்னு சொல்லுவார். உடனே அந்த அவனும் ஆஹா நம்ம பேசுனதை கேட்டாருன்னு நடிக்கிட்டே கிட்ட போனோம்னா இந்த இந்த கூண்டுக்குள்ளே இருக்க எல்லா கோழியும் திறந்து விடுங்க. அந்த கூண்டுக்குள்ளே 10 கோழியும் 10 திசை பறந்து போச்சு. இப்போ நீ என்ன பண்ணுற, அந்த 10 கோழியும் பிடிச்சி கொண்டு வரணும்னு இருக்காரு. உடனே அவனும் ஒரு கோழியை பிடிக்க போனால் அது ஓலை மேலே போச்சு. இன்னொரு கோழியை பிடிக்க போனால் அது இன்னொரு காம்பவுண்டு சொல்கிறத தாண்டி போச்சு. இன்னொரு கோழியை பிடிக்க போனால் அது இந்த பக்கம் ஓடுது. இன்னொரு கோழியை போனால் பார்த்தா வடக்கு பக்கம் ஓடுது. இன்னொரு கோழியை பார்த்தா கிழக்கு. இப்படியே கோழிங்கள்லாம் 4 திசையும் பறந்து ஓடுறதை பார்த்தோன்னே உடனே குரு சீடனை கூப்பிட்டார். அது அந்த கழுத்தில் பெல்ட்டு போட்டு விட்டுருந்துட்டு அந்த கோழியை பிடிச்சிட்டு வரணும். உடனே அந்த ஒரு கோழியவே ஃபோக்கஸ் பண்ணி போய் பிடிச்சோடனே கப்புனு அந்த கோழியை பிடிச்சிட்டு குருநாதர் இருக்கணும். இப்போ தெரியுதா எதுக்கு எல்லா பாடலும் ஒன்றா நடத்தாமல் ஒரே பாடத்தை நடத்தினா? ஏன்னா ஒன்றே குறிக்கோள் வச்சு நடந்தேன்னா வெற்றி இருந்துச்சு. அதுக்கு தான் நான் உங்களுக்கு ஒரே பாடத்தை சொல்லிக்கிறேன். அது சொல்லி உங்களுக்கு ஏறினோடனே தான் அடுத்த பாடத்தை ஆரம்பிப்பாங்க அப்படின்னு. உடனே சரி குருதேவா என்ன மன்னிச்சுங்க அப்படின்னா அதுதான் இந்த கோழி பாடம் அப்படின்னு. உடனே குருநாதர்கிட்ட மன்னிப்பு கேட்டு அப்புறம் பாடத்தை தொடர்ந்து. நன்றி வணக்கம்.